பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி யாரடி மோகினி ஜனனி, என்ன நீ என் படத்தில் மாடலாக நடிக்கிற. என்ன வேஷம்? பேய் வேஷம் தான். உன் கதையில நான் ஹீரோயினா நடிக்கவே யோசிக்கணும், இதுல பேய் வேஷமா? நான் வரலப்ப. அதுக்குள்ள ஜனனி, நீ வந்து என்ன அப்படியே வந்தா போதும், மேக்கப்லாம் போட வேணாம், அதுக்காக தான் கேட்டேன். ப்ரொடியூசரை லாபப்படுத்தணும்ல. ஜனனி, என்னை அண்ணனை மதிக்கிட்ட கூட பரவாயில்ல, ஒரு கிரியேட்டரா நீ என்ன மதிச்சுதான் ஆகணும். உன்னை அண்ணனை மதிக்க கூட நான் ரெடி, கிரியேட்டரால மதிக்க முடியாது. என்ன அவமானப்படுத்திட்டல, நான் கிளம்புறேன். முதல்ல அதை செய். இத பாரு ஜனனி, ஏன்டா அந்த கார்த்தியை பகிச்சுக்கிட்டோம், ஏன்டா அவனை மரியாதை குறைவா பேசணும், ஏன்டா அவனை திட்டி அனுப்பணும்னு ஒரு நாள் இதை நினைச்சு நீ வருத்தப்பட தான் போற. அப்படி மட்டும் நீ வருத்தப்படல, நான் என் பேரை கார்த்திக் லாரன்ஸ்னு மாத்திக்கிறேன். லாரன்ஸா? ஆமா, காஞ்சனா மாதிரி படம் ஒண்ணு தான், அவர் பேரை என் கூட நான் சேர்த்துக்கிட்டேன். கிளம்புடா. ஒண்ணு வந்த படத்தை சுட்டு கதை சொல்லி டார்ச்சர் பண்ற, இல்ல வசனம் பேசியே கொல்ற. போ போ. இந்த ஆக்ஷன் கூட ஒரு படத்துல இருந்து நீ சுட்டதுதான். பேசுறா பேச்சு, சுட்டுட்டாங்க. ஒருவேளை கார்த்திகோட வேலையா இருக்குமோ? அவனேதான். கார்த்தி, இது உன் வேலையா? அம்மா, இதோ பாரு, கண்டதையும் யோசிச்சு குழப்பிக்காத. அம்மா சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா, அம்மா, அம்மா. ஜனனி, அம்மா. என்ன ஜனனி, என்னாச்சு? வெளியில பயங்கரமான காத்து, என் ரூம்ல லைட் எல்லாம் கீழே வந்து உடைஞ்சிருச்சுமா. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. மழை வரும் போல இருக்கு, அதான் காத்தடிக்குது. பயப்படாம போய் படு. அம்மா நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல? ஆமாம்மா. ஜனனி, நான் துணைக்கு வந்து படுத்துக்கிறவா? வேண்டாம் சித்தி, நானே போய் படுத்துக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இது கோவப்பட வேண்டிய நேரம் இல்லை, அமைதியா சாதிக்க வேண்டிய நேரம். நாளைக்கு புரோகிதரை வந்து பரிகார பூஜைக்கு வேண்டிய நாள் நட்சத்திரத்தை பார்க்க சொல்லு. சரிம்மா. நான் போய் படுக்கிறேன்.
சித்தி கார்த்தி அம்மா என்னாச்சுமா ஜனனி அம்மா என்ன மா அண்ணா என்ன எந்திரிமா சித்தி மா என்னமா என்னாச்சுமா அம்மா என்னாச்சுமா உனக்கு அக்கா என்னக்காச்சு என்ன என்னக்கா ஏய் கார்த்தி என்னாச்சு என்னமா ஏன் உனக்கு சில்லுன்னு இருக்கு? ஒண்ணும் இல்லக்கா ஒண்ணும் இல்ல வாங்க அண்ணே, அண்ணா அண்ணே, வாண்ணே. முத்தண்ணா அக்கா ஒண்ணும் இல்லக்கா பார்த்து. என்ன ஆச்சு அம்மா சித்தி. என்னம்மா ஆச்சு பாத்து மருந்து கொண்டு போனே மெதுவா மெதுவா கொடு அம்மா, என்னம்மா ஆச்சு, அம்மா? சித்தி சித்தி என்னாச்சு சித்தி உட்காருங்க மெதுவாமா சித்தி என்ன ஐயோ உடம்பு எவ்வளவு சில்லுன்னு இருக்கு என்னாச்சு சித்தி தெரியலையே முத்து ஏன் சித்தி மூச்சு தர்றது ரூம்குள்ள என்னாச்சு என்னாச்சு தெரியல சரி 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 நீ எதுவுமே பேச வேணாம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஒண்ணு இல்ல சித்தி இது சரியாயிடும் ஒண்ணும் இல்லக்கா ஒண்ணு இல்ல வா. ரொம்ப சில்லுன்னு இருக்கு ஏசி ரொம்ப கூலா இருக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியல யாரோ சீக்கிரம் போய் சுடு தண்ணி கொண்டு வாங்க நான் கொண்டு சரியாயிடும் ஒண்ணும் இல்லம்மா சரியாயிடும் ஒன்றும் ஆகாது யாரடி நீ மோகினி உன் வசம் நானினி ஏன் இந்த சாபமோ யார் செய்த பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி நீ யாரடி அவனை கூப்பிட்டு வா. ஐயா சாமி உங்களை கூப்பிடுறாரு. வாடா. சொல்லு. என் சன்னதியில கண்ணீருக்கு இடம் இல்ல. உனக்கு என்ன வேணும்? தயங்காம சொல்லு. கிட்ட வா. என் பையன் முத்தரச தப்பானவங்க பிடியில சிக்கி அதை உணராம இருக்கிறான். அவன் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நினைச்சுத்தான் கலங்கி போய் உட்காந்துருக்க சாமி. உன் கலக்கத்தை போக்குற மருந்து வடமேற்கு திசையில இருக்கு. இப்போ ஒளி வீசுற சந்திரன் பேர தம் பேர்ல பாதியா கொண்டவ உன் துக்கம் தீக்க வர போறாடா. வடமேற்கு திசை சாரதா மக வெண்ணிலா சாமி. நீங்க சொல்றது என் தங்கச்சி மக வெண்ணிலா தானே? சந்தேகப்பட்டாடா கேக்குற? ஐயோ சந்தேகமெல்லாம் இல்லைங்க சாமி. என் பொண்டாட்டி அவங்க நிழல் கூட என் வீட்டுல படுறத விரும்ப மாட்டான். அந்த பயத்துல தான் கேட்டேன். நீ கூட்டிட்டு வா. பக்கத்துல வந்தாதான் மாற்றம் வரும். இப்போ ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க நிலைமையே ஆட்டம் கண்டுடும். என் தங்கச்சி மகளுக்கு ஒன்றும் ஆகாது இல்லைங்களா சாமி? என் வீட்டில் இருக்கிறவங்கள நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு சாமி.
அடிக்கிற காத்துல எச்சியல கூட கோபுரத்துல போய் ஒட்டிக்கும். ஆனா மறு காத்துல தானாவே குப்பைக்கு போயிரும். அதுதான் இப்போ உன் வீட்டுல நடக்குது. எத்தனை காத்தடிச்சாலும் ஆலமரமே சாஞ்சாலும் நானல் வளைஞ்சு கொடுத்து உரமா நிக்கும். அதுதான் உன் தங்கச்சி மாவ வெண்ணிலா. அது மட்டும் இல்லாம மாபெரும் சக்தி கொண்ட ஒரு பொண்ணு வெண்ணிலாவுக்கு துணையா வர போறா. அவ பார்த்துப்பா. போ, கவலைப்படாம போ. முக்காலும் சத்தியமா நல்லதே நடக்கும். ஏசியில் எந்த பிரச்சனையும் இல்லையே. என்னாச்சுங்க? சார், அவுட்டோர் யூனிட் உட்பட ரிமோட் எல்லாம் செக் பண்ணியாச்சு. எல்லாம் சரியா இருக்கு சார். நைட்டு ஏசி போட்ட கொஞ்ச நேரத்துல ரூம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஃப்ரீசர் மாதிரி ஆயிடுச்சு தம்பி. ரூமுக்குள்ளெல்லாம் அப்படியே ஐஸ் வந்துடுச்சு. கை காலெல்லாம் அசைக்கவே முடியல, மூச்சு கூட விட முடியல. சார், ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? இந்த வந்துரு. சார், மேடம் சொல்ற மாதிரி ஆகணும்னா மைனஸ் டிகிரியில் தான் சார் ஆகும். ஏசியை பொறுத்த வரைக்கும் 16க்கு கீழே குறையவே குறையாது சார். அப்புறம் எப்படி சார் ரூம்குள்ளே ஐஸ் ஃபார்ம் ஆகும்? ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பிரம்மையா இல்லை உடம்புக்கு ஏதாவது அவங்களுக்கு? சார் போதும். ஏசியை செக் பண்ணதான் உங்களை வர சொன்னது. அவங்கள செக் பண்றதுக்கு இல்லை. இன்னும் பெரிய டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வந்த வேலையை ஒழுங்கா பாருங்க. நேற்று ராத்திரி உடம்புல அப்படியே விரைச்சி போயிருந்துச்சு. அப்படியே ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர்ல இருந்து வெளியில எடுத்து எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாங்க. அது நானே என் கண்ணால பார்த்தேன். இன்னும் தேவலாம வந்து 16 கீழே போகாது, மைனஸ்ல எப்படி போகணும்லாம் லா பேசிட்டு. கிளம்புங்க, போங்க. சாரி சார், மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ஃபோன் பண்ணுங்க சார். என்னப்பா சொல்றாரு? ஒன்னும் இல்லை சித்தி, அது ஏசி பரவாயில்ல, இப்ப நல்லா தான் இருக்கு. அது நல்லா தான் இருக்கு. என் மனசு தான் நல்லா இல்ல. ஏன் சித்தி? அன்னைக்கு வந்த ஜோசியர் நம்ம குடும்பத்திலேயே தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாருப்பா. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொன்னதே இல்லையே. அவரு நம்ம குடும்பத்துல எல்லாரோட ஜாதகம், வீட்டோட வாஸ்து எல்லாத்தையும் பார்த்துதான்ப்பா சொன்னாரு. ஓ, சரி. இப்போ அதுக்கு என்ன பண்ணணுமா? அதுக்கு ஒரு பரிகார பூஜை பண்ணணுமா. அப்பதான் இனிமே நடக்க போற எதுவுமே தடையில்லாம நடக்குமா. பரிகாரமா? சரி சித்தி, உன் மனசுக்கு பட்டா பண்ணிடு. முத்தரசு, ஆனா அந்த பூஜையில நீ தான் உட்காரணுமாப்பா. ஏன்? இல்லைண்ணா, வீட்டுக்கு மூத்த புள்ள உட்காந்தாதான் நல்லதுன்னு ஜோசியர் சொன்னார். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு புரோகிதர்கிட்ட சொல்லலான்னு. ஓ, சரி. இப்போ நீ அவரை வர சொல்லி இல்லை ஃபோன்ல எல்லா விஷயத்தையும் பேசிடு. பணம் எவ்வளோ ஆகும்னு கேட்டுட்டு என்கிட்ட வாங்கிக்கோ, சரியா? சரிண்ணா. இப்போ சந்தோஷம் தானே? நான் சாமி கிட்ட வேண்ட வந்தேன். பிரேயிங். நம்ம கூட சுத்தின பாதி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி புள்ளைய பெத்துட்டாங்க. எனக்கு கூட நேத்து கல்யாணம் முடிவாயிடுச்சு, தெரியுமா? நீ என்னடானா கோவில் கோலன்னு கிழவி மாதிரி சுத்திட்டு இருக்க. இங்க சுத்துறதுக்கு உன் மாமனை சுத்தி இருந்தாவாச்சும் ஏதாவது நடந்திருக்கும். நீ உன் வேலையை பாரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. நீ மட்டும் என்னை என் மாமன் கூட சேர்த்து வச்சிருந்தா இப்படி எல்லாம் எல்லாரும் என்ன பார்த்து பேசிருப்பாங்களா? இல்ல என் முத்து மாமா தான் இப்படி எல்லாம் பேச விட்டுருப்பாரா? ஊரே மொத்தமா திட்டினாலும்
ஏன் முத்து மாமா எனக்காக ஏன் பக்கம் தானே நிக்கும். இந்த ஊர்ல யாராவது என்ன மாதிரி உனக்கு படையல் போட்டிருப்பாங்களா இல்ல மண் சோறு தான் சாப்பிட்டிருப்பாங்களா? உன்னை நினைச்சுக்கிட்டு தீச்சட்டி தூக்கி திருவிழா இல்லாத நாள்ல கூட தெருவெல்லாம் போயிருப்பாங்களா? என்னடா இவ செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறாளேன்னு பாக்குறியா? அதெல்லாம் வெளியாளுக்கு தான் சொல்லி காட்ட கூடாது. நீயும் நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணும் இல்ல, அதான் உரிமையா கேக்குறேன். உரிமை உள்ள இடத்துல தானே கோச்சிக்க முடியும். அவங்க சொல்றது நிஜமா? என் மாமா எனக்கு கிடைக்க மாட்டாரா? பதில் சொல்லு ப்ளீஸ். டெல் மீ. அம்மா ஆமா அண்ணே வாண்ணே. இந்தம்மா அத்தை வணக்கத்தை. ஐயா வெண்ணிலா எங்கம்மா? அவளை நீங்க சொன்ன மாதிரியே கோயிலுக்கு அனுப்பிட்டேனே. அப்படியே அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவா. இந்த ஐயா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கம்மா. என்னண்ண என்னென்னமோ பேசுற? நான் உனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நீலாம்பரி மறுபடியும் முத்துவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா ஆரம்பிச்ச அன்னைக்கே எல்லாருமே முத்து முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும் அந்த நாடகத்தை தான் உண்மைன்னு நம்புறான். தப்புன்னு தெரிஞ்சும் என்னால தடுக்க முடியலம்மா. அதனாலதான் வெண்ணிலாவை முத்துவுக்கு கட்டினா நல்லா இருக்குமேனு தோணுச்சு. அதுக்கு தாமா ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். வெண்ணிலாவை என் மருமகளா அந்த வீட்டுக்கு அனுப்ப சம்மதிப்பியாமா? நம்மெல்லாம் நினைச்சு என்னென்ன பண்றது? அதுக்கு நீலாம்பரி சம்மதிக்கணும்ல. அதுவும் ஓ ரத்த சொந்தம் அந்த வீட்டையே கட்டி ஆள போகுதுன்னா எப்படி நான் அதுக்கு ஒத்துக்குவா? அவ திட்டமே ஏதாவது ஒரு பொண்ணை பேசி முத்துவுக்கு கட்டி வச்சு சொத்து அத்தனையும் திருடுறதாம்மா. அதுக்கப்புறம் அவனை உயிரோட விட்டு வைப்பாங்களான்னு தெரியல. இல்ல என்ன மாதிரி வெறும் பயலாக்கி வேடிக்கை பார்ப்பாங்களான்னு தெரியல. முத்துவை தவிர இருக்கிற 4 பேரைத்தான் அவ பிள்ளைகளாவே நினைக்கிறா. ஆனா முத்து சித்திதான் உலகம்னு நம்பி அவ காலடியிலேயே கிடக்குறாம்மா. அப்படி இருக்கிற முத்து எப்படி வெண்ணிலாவை கட்டிக்க சம்மதிப்பா? அதுக்காக நாம பயந்து ஒதுங்கி ஓட முடியுமா? நீங்க அங்க வந்து தங்குங்க. முத்து கண்ணுல வெண்ணிலா பட்டா தானா அவன் மனசு மாறுமா? என்னண்ண எனக்கு இவ ஒருத்தி தானா? இவ தங்கச்சியை வச்சு படிக்க வைக்க கூட வழி இல்லாம தான் நான் நம்ம சாந்தாக்கா வீட்டில் விட்டு வச்சிருக்கேன். இதுக்காக எப்படி நான் ஊரை விட்டு கிளம்பி வர முடியும்? ஏற்கனவே முத்துவை நினைச்சு அவ கிறுக்கு பிடிச்சு சுத்திட்டு இருக்கா. இதில் நம்ம வேற அவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டு ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் உயிரோட இருக்க மாட்டான்னு. ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்து அந்த பொண்ணு செத்து முத்து வாழ்க்கையே செதஞ்சு போச்சுமா. அதனாலதானே நானும் பயப்படுறேன். வெண்ணிலா மாதிரி ஒரு அப்பாவியே எப்படி நான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது? வெண்ணிலாவும் முத்துவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சாமி துணையா இருந்து அவங்கள காப்பாத்தும்னு என் மனசுக்கு தோணுதுமா. கண்டிப்பா முத்துவுக்கு ஒண்ணுன்னா வெண்ணிலா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமா. அவ கல்யாணம் பண்ணி வந்தா நீலாம்பரியோட ஆட்டம் அடங்கும்னு என் மனசுக்கு தோணுது. சாமியே குறி சொல்லித்தாமா நம்பி இங்க வந்த. என் நம்பிக்கையை குலைச்சிடாதம்மா. எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும்தாம்மா. எனக்கு அப்புறம் வெண்ணிலா முத்துவை பார்த்துக்கிருவாங்கிற ஒரு நம்பிக்கையில நான் கண்ணை மூடுவேம்மா. அண்ணே நானும் உனக்கு பலவிதமா சொல்லிட்டேன், உனக்கு புரியவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு வெண்ணிலா விஷயத்தை விட்டுட்டு வேற எது வேணாலும் பேசு.
நான் வெண்ணிலாவை வேறையா நினைக்கலம்மா. அதனால தான் நான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கிறேன். ஆனா நீ தான் என்ன வேறையா நினைக்கிற. என்ன சமாதானப்படுத்துறதுக்கு இவ்வளவு நேரம் பேசுறியே? அந்த புள்ள வெண்ணிலாவை எப்படி சமாதானப்படுத்த போற? முத்துவுக்கு வேற பொண்ணோட கல்யாணம் நடந்தா அவ தாங்குவாளா? இல்ல அவ வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துருவாளா? உள்ளதிலே ஒரு அண்ணனுக்கு சந்தோஷமான விஷயம் தங்கச்சிக்கு துணி வாங்கி கொடுத்து அழகு பார்க்கறதாம்மா. ஆனா உன் புருஷன் செத்து நான் கோடி துணி போட்டுட்டு கதறி அழுதுட்டு போனேனே. எந்த அண்ணனும் தங்கச்சிக்கு செய்யக்கூடாத செய்ய முடியாத காரியமா அது. இப்ப முத்தரசனுக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் நடந்தா நாம போட போறது அச்சதே இல்லம்மா, அவனுக்கான வாக்கிருச்சுதாம்மா. வந்தப்ப ஆசாபாசம் உள்ள மனுஷனா வந்த எப்படி கை விரிச்சிட்டு போனியோ இனிமே நான் நடப்பினந்தாம்மா, நடப்பினந்தான். இனிமே அங்க போனாலும் அவமானம்தான். முத்து நல்லா இருப்பாங்கிற நம்பிக்கையோட நான் எங்கேயாவது போய் செத்து போயிடுறேம்மா. அம்மாடி, சாகிறதுக்கு முன்னாடி கடைசி சாப்பாட்டு சொந்தத்துல சாப்பிட்டு செத்து போறேம்மா. ஒரு வயசு ஒரு படுவியா?